நீங்க நேற்று நடந்த கோயம்புத்தூரினுடைய ஊர்வலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கரையில் ரோடு ஷோ நடக்குது, இன்னொரு பக்கம் தடுப்பின் அந்த இரும்பு தடுப்புகளின் வழியாக தடுக்கப்பட்ட இடங்களில் இருந்து இவர்களை கூட்டிட்டு வந்த ஆட்கள் வந்து கத்துறாங்க. கூட்டமே இல்லை. எதற்காக இதை நடத்துகிறார்கள்? இந்த ரோட் ஷோவை ஏன் நீங்கள் மணிப்பூரில் நடத்தவில்லை? இந்த ரோட் ஷோவை ஏன் நீங்கள் காஷ்மீரில் நடத்தவில்லை? இந்த ரோட் ஷோவை நீங்கள் ஏன் மற்ற மாநிலங்களிலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடங்களில் ஏன் நடத்தவில்லை? மக்கள் பேரிடர்களிலே தவிக்கிற போதெல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் தலைகாட்டாத பிரதமர் இப்பொழுது மட்டும் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எதற்காக அவர் திரும்ப திரும்ப வருகிறார்? இதே சமயத்தில் அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, கொங்கு பகுதியில் வந்து பாஜக தான் வெற்றி பெறும், குறைஞ்சபட்சம் நாங்கள் 6-7 சீட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. இன்னும் அண்ணாமலையே நான் தான் வேட்பாளர் என்று சொல்வதற்கு அவருக்கு இன்னும் தைரியம் வரவில்லை. கட்சியும் அறிவிப்பதற்கு தைரியம் இல்லை. ராதாகிருஷ்ணனை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழிசை சவுந்தரராஜன் நிறுத்துகிறார்கள். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு ராஜகம்பீரனோட மேனேஜருக்கும் வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தியினுடைய யாத்திரை முடிவு வந்து பாம்பேல ரொம்ப சிறப்பாக வந்து ஒரு முடிவுக்கு வந்துச்சு. அது ஒரு பெரிய எழுச்சியா இந்தியா முழுக்க பார்க்கப்பட்டுச்சு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கோயம்புத்தூர்ல மோடி வந்து இந்த ரோட் ஷோ பண்ணாரு, அதுல மக்களே இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு சேலம் கூட்டம் நடக்கும்போது கூட மோடி பேசிட்டு இருக்கும்போது கொத்து கொத்தா மக்கள் எதிர்த்து வெளியே போயிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாஜக அதனுடைய பலத்தை இழந்துச்சா? பாஜகவுக்கு ஏற்கனவே தென்னிந்தியாவில் வேர்களும் கிடையாது, விழுதுகளும் கிடையாது. அது கருத்திலும் கிடையாது, களத்திலும் கிடையாது. இப்பொழுது வட இந்தியாவும் அந்த நிலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது. வட இந்தியாவிலே நடைபெறுகிற இந்த விவசாயிகள் போராட்டமாக இருக்கட்டும், மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும், அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு இப்போ இந்த தேர்தல் பத்திர பிரச்சனைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றிலேயுமே அரசியலினுடைய ஒட்டுமொத்த சூழலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அங்கெல்லாம் அவர்களால் வந்து என்ன செய்ய முடியுமோ முடியாதோ தெரியவில்லை. அவர்கள் வந்து பாஜக ஆளவே முடியாத மாநிலமாக இருக்கக்கூடிய தென்னிந்தியாவின் மீது அவர்கள் கவனம் செலுத்துகிறார்கள். ரோடு ஷோ நடத்தினால் அதில் ரோடு தெரியக்கூடாது. ரோடு தெரிந்தால் அது ரோடு ஷோ கிடையாது. முழுக்க முழுக்க மனிதர்களால் நிரம்பினால்தான் அது ரோடு ஷோ. அது ராகுல் காந்திக்கு வந்து மக்களோடு மக்களாக அவர் செல்கிறார். குழந்தைகள் கூட அவரோடு கை குலுக்குகிறார். ஒரு சிறுமி வந்து செல்போனை தொலைத்து விட்டு அழுகிறாள் என்று தெரிந்து கொண்டு அவர் செல்போன் வாங்கி கொடுத்து அவரோட செல்ஃபி எடுக்கிறார். அவர் மக்களோடு மக்களாக கலந்திருக்கிறதான் ஒரு மக்கள் தலைவருக்கான அடையாளம். நீங்க நேற்று நடந்த கோயம்புத்தூரினுடைய ஊர்வலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கரையில் ரோடு ஷோ நடக்குது, இன்னொரு பக்கம் தடுப்பின் அந்த இரும்பு தடுப்புகளின் வழியாக தடுக்கப்பட்ட இடங்களில் இருந்து இவர்களை கூட்டிட்டு வந்த ஆட்கள் வந்து கத்துறாங்க. கூட்டமே இல்லை. இது எதற்காக இதை நடத்துகிறார்கள்? தங்களை தாங்களே அவமானப்படுத்திக் கொள்வதற்காக நடத்துகிறார்களா? தங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக நடத்துகிறார்களா? அதுவும் 97வது வருடங்களிலே நடந்த மத கலவரத்தின் வழியாக குண்டுவெடிப்பு நடந்து உயிரிழந்தவர்களுடைய நினைவை வந்து என்னவென்று அவர் விசாரித்தார் மோடி. அது கூட தெரியாமல நீங்க இருந்து வர்றீங்க. இதை இப்பொழுது நினைவுபடுத்த வேண்டியதற்கான அவசியம் உங்களுக்கு எங்க இருக்கிறது? ஏன் அதற்கான அவசியம் நேருகிறது? அப்ப மத சிறுபான்மை மக்களையும் மத பெரும்பான்மை மக்களுக்குமான கோட்டை கிழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ரோடு ஷோ நடந்திருக்கிறது. எப்பொழுதுமே அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவான்னா, தமிழ்நாட்டினுடைய நிர்வாக தலைநகரமாக சென்னை இருந்தாலும் பண்பாட்டு தலைநகரமாக மதுரையை கருதுவார்கள். புதிதாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து தொடங்குவார்கள். மக்கள் நீதி மையத்திலிருந்து தேமுதிகலிருந்து எல்லா ஊர் கட்சிகளுமே அங்கிருந்து தொடங்கியது. அப்போ அவர் என்ன செய்யணும்னா சேலத்தில் தொடங்குவார்கள். இதற்கென்று சில ஊர்கள் இருக்கிறது. இவர் கோயம்புத்தூருடைய மத பிரச்சனைகள் இருக்கிற ஒரு ஊராக, கடந்த காலங்களிலே பற்றி எறிந்த ஒரு ஊராக அந்த இடத்தை அவர் தேர்வு செய்து அந்த வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கான வாய்ப்பாக அதை மாற்றுவதற்கு தமிழ்நாட்டிலே முயற்சி செய்கிறார். கொங்கு மண்டலத்தை எப்படியாவது வந்து பால்படுத்தி விட வேண்டும், அவரோட ஆர்எஸ்எஸ்ஐ வந்து நம்ம ஏற்கனவே அதிகமாக வந்து உருவாக்கி இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த வேலையை அங்கிருந்து தொடங்கலாம் என்று அவர் நினைக்கிறார். எனவே அவருடைய தொடக்கமே தவறாக இருக்கிறது. இந்த ரோட் ஷோவை ஏன் நீங்கள் மணிப்பூரில் நடத்தவில்லை? இந்த ரோட் ஷோவை ஏன் நீங்கள் காஷ்மீரில் நடத்தவில்லை? இந்த ரோட் ஷோவை நீங்கள் ஏன் மற்ற மாநிலங்களிலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிற இடங்களிலே ஏன் நடத்தவில்லை? விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே அங்கெல்லாம் ஏன் நடத்தவில்லை? ஏன் தமிழ்நாட்டில் வந்து நடத்துங்க? அதுவும் குண்டுவெடிப்பு நடந்ததாக கடந்த காலங்களிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நான் நினைவஞ்சலி செலுத்துகிறேன் என்று உங்களுக்கு தேர்தல் நேரத்திலேயே ஞாபகம் வருகிறது. கழுத்து வரைக்கும் வெள்ளத்திலே வந்து தூத்துக்குடி பகுதிகளிலே வந்து வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருந்த போதெல்லாம் பார்க்க வராத பிரதமர், மக்கள் பேரிடர்களிலே தவிக்கிற போதெல்லாம் தமிழ்நாட்டு பக்கம் தலைகாட்டாத பிரதமர் இப்பொழுது மட்டும் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? எதற்காக அவர் திரும்ப திரும்ப வருகிறார்? தேர்தல் வருகிறது என்பதை தேதியை நமக்கெல்லாம் இப்பொழுது தெரிகிறது. முன்கூட்டியே தெரிந்த காரணத்தினால்
அவருக்கு மிகச் சரியாக வந்து தேர்தல் அறிவித்ததற்கு மறுநாள் ரோட் ஷோ போறார். எப்படி இந்த சாத்தியம் அவருக்கு மட்டும் எப்படி சாத்தியமாகிறது? இதெல்லாம் அவருக்கு மட்டும் எப்படி அந்த வாய்ப்பு அமைகிறது என்கிற கேள்விகள் இருக்கிறது. இப்போ உறுதியாக வந்து வடநாட்டில் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களாண்ணே? முழுக்க முழுக்க மக்கள் மாறிவிட்டார்கள். எப்பொழுதுமே நான் என்ன நினைப்பேன்னா, மெரினாவிலே நடந்த மிகப்பெரிய ஒரு மாணவர் போராட்டத்திலே அந்த மாணவர் போராட்டத்திலே இளைஞர்கள் தான் வழிகாட்டினார்கள். அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தார்கள். அதே போல தான் இந்தியா முழுக்க ஜனநாயகத்திற்கான ஒரு நெருப்பு கனன்று கொண்டிருக்கிறது. இந்த முறை நாம் தோற்றுவிட்டால், இந்த முறை வந்து நாம் வந்து கவனிக்க தவறிவிட்டால் இந்தியாவிற்கு இனிமேல் ஜனநாயகம் கிடையாது என்கிற இடத்தை நோக்கி இந்த நாட்டை அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். முழுக்க முழுக்க கார்ப்பரேட்டுகளிடம் அவர்கள் நிதி வாங்கிய காரணத்தினால்தான் இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் பால்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே விலை பேசி எந்த பொருளை வந்து நீ வந்து யார் உருவாக்கினார்கள்? பொதுத்துறை நிறுவனங்களை யார் உருவாக்கினார்கள்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதற்கெல்லாம் பிதாமகனாக திகழ்ந்தவர் ஜவஹர்லால் நேரு. ஒரு வீட்டிலே ஒருவன் ஊதாரியாக இருந்தால் கூட அவன் நகையை அடமானம் வைத்து சாப்பிடுகிறான், திருடி அதை இன்னொரு இடத்திலே கொண்டு விற்று சாப்பிடுகிறான் என்று கொண்டால் கூட அவன் தகப்பனை திட்டமாட்டான். அவன் தானே சேமித்து வைத்திருக்கிறான். ஜவஹர்லால் நேருவை திட்டிக் கொண்டேன், வரலாற்றிலே அவர் மீது பழி சொல்லிக் கொண்டேன் பொதுத்துறை நிறுவனங்களை வைக்கிறார்கள். குறைந்தபட்ச நன்றி உணர்ச்சி கூட கிடையாது. உங்களுக்காக பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று கூட அவர்கள் நினைக்கவில்லை. இதையெல்லாம் இந்த ஊதாரிகள் போய் ஊதாரித்தனமாக செலவழிப்பதைப் போல இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்களை பூரா அவர்கள் விற்று தீர்க்கிறார்கள். அதனால அம்பானி அதானி இரண்டு பேர்களே யாரை தேசத்தந்தையாக அறிவிக்கப் போகிறார்கள் என்கிற அச்சம் நமக்கு இருக்கிறது. அதனால ஃபாதர் ஆஃப் நேஷன் காந்தி என்று சொன்னால் ஃபாதர் ஆஃப் டொனேஷன் மோடி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இவர்கள் ஆட்சி போய்விட்டது. இப்போ தேர்தல் பத்திரத்தை மையமாக வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் ரொம்ப துரிதமாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தினம் உச்சநீதிமன்றம் வந்து எஸ்பிஐக்கு ஒரு புது நெருக்கடிகளை கொடுத்து தேர்தல் பத்திரம் குறித்தான எக்ஸாக்டான டேட்டாஸை கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குன்னு நம்ம இந்த நேரத்தில் பார்க்கலாமா? உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த செயல்பாட்டின் மூலமாகத்தான் இது வெளிச்சத்துக்கே வந்திருக்கிறது. ஒரு சாதாரண தனிநபர் ஒருவருக்கு வந்து நான் இருக்கேன், எங்கள் வீட்டில் கிராமத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பணம் அனுப்பினா கூட என்ன நோக்கத்திற்காக நீங்கள் பணம் அனுப்புகிறீர்கள்னு பர்பஸ் கேட்குறான். நான் அனுப்புகிற 5000 ரூபாய்க்கே, தனிப்பட்ட நபர்களினுடைய 5000 ரூபாய்க்கே நோக்கம் கேட்குறான். நான் கேட்டேன், ஸ்டேட் பேங்குடைய ஊழியர்கிட்ட கேட்டேன், எதற்காக என்னுடைய பர்சனலில் வந்து நீங்கள் கேட்குறீங்க? நான் எங்கள் அம்மாவுக்கு பணம் அனுப்புறதுக்கு நீங்கள் எது கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்கிறப்ப இந்த நாட்டினுடைய பணம் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது, தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி விடக்கூடாது, தீவிரவாதத்திற்கு பயன்பட்டு விடக்கூடாது என்பதற்காக டீட்டெயில் கேட்குறேன் நான். அப்போ இந்த நாட்டிலே மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் இத்தனை கோடியை வந்து ஒரு தனிப்பட்ட அரசியல் கட்சிக்கு சும்மா தருவார்களா? வேதாந்தா நிறுவனத்திற்காக வேண்டி பொதுமக்களை வந்து துப்பாக்கியில் சுட்டார்கள்ல தமிழ்நாட்டில். அப்போ வேதாந்தாம் நிறுவனமா மக்களா என்று வருகிற போது கார்ப்பரேட் நிறுவனமாக வேதாந்தா நிறுவனத்திற்கு பின்னால் ஏன் நின்றார்கள்? ஏன் காவல்துறை அவர்கள் பக்கம் நின்றது? அதிகாரம் ஏன் அவர்கள் பக்கம் நின்றது? அவர்கள் ஏன் மக்களை குறிபார்த்து சுட்டார்கள் என்றால் அவர்களிடத்தில் நிதி வாங்கிய காரணத்தினால தான் அவர்கள் சுட்டார்கள் என்கிறதுக்கான காரணம் நமக்கு இப்பொழுதுதான் தெரிய வருகிறது. அப்ப இதே போல ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இவர்கள் ஏன் வந்து ஈநுழையை கொண்டு வந்து இங்கே வைக்கிறார்கள்? ஏன் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்து மிக மோசமான திட்டங்களை கொண்டு வந்து தருகிறார்கள்? ஏன் மீத்தேனை கொண்டு வந்து இங்கே வைக்கிறார்கள்? மீத்தேன் எடுப்பிற்கான வேலையை ஏன் செய்கிறார்கள்? ஹைட்ரோ கார்பன் திட்டம் ஏன் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது? தமிழ்நாட்டை பாலைவனமாக மாற்றுவதற்கான இந்த அழிவு சக்தியான திட்டங்களை பூரா ஏன் வைக்கிறார்கள் என்றால் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் பணம் வாங்கி கொண்டு அவர்களுடைய கைக்கூலியாக இவர்கள் வேலை செய்கிறார்கள், அடியால் வேலை பார்க்கிறார்கள் என்பது மக்களுக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. நெடுவாசலிலே போராட்டம் நடக்கிற போது ஏன் அரசாங்கம் நமக்கு எதிராக நிற்கிறது என்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியவில்லை. தேர்தல் பத்திரத்தின் வழியாகத்தான் புரிகிறது. அப்ப தேர்தல் பத்திரத்தின் வழியாக இவர்கள் பணம் வாங்கி கொண்டு மக்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சம். இப்போ வந்து திமுக வந்து எந்தெந்த பகுதியில் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய பட்டியலில் பார்த்தா மேற்கு மாவட்டங்கள் கொங்கு பகுதியில் வந்து அதிகமாக நிற்கிறதாக இருக்குது. இப்போ இதே சமயத்தில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா கொங்கு பகுதியில் வந்து பாஜக தான் வெற்றி பெறும், குறைஞ்சபட்சம் நாங்கள் 6லேருந்து 7 சீட்டு ஜெயிப்போம் அப்படிங்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்பொழுது உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறவில்லை. உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடந்தால் ஒரு 6-7 இடங்களிலே வார்டு மெம்பராக பாஜக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறது.
இன்னும் அண்ணாமலையே நான் தான் வேட்பாளர் என்று சொல்வதற்கு அவருக்கு இன்னும் தைரியம் வரவில்லை. கட்சியும் அறிவிப்பதற்கு தைரியம் இல்லை. நீலகிரி தொகுதி வந்து முழுக்க முழுக்க எல் முருகனுக்காக வேண்டி தேர்தல் பணியை ஆரம்பித்து விட்டார்கள் இப்பொழுதும். ஆனால் எல் முருகன் சுதாரித்து நம்மளால் டெபாசிட் வாங்க முடியாது, அந்த இடத்திலே ஆராசா போன்ற ஒரு ஆளுமைகளை நிறுத்துவார்கள், திமுக வென்றுவிடும் என்று அச்சப்பட்டு மத்திய பிரதேசத்தின் வழியாக கொல்லைப்புறமாக ராஜ்யசபா எம்பி முதல்லே வாங்கி கொண்டார். தேர்தலை சந்திப்பதற்கு திராணி இல்லாத இவர்கள் தான் சொல்லுகிறார்கள் 6 இடம் வந்துவிடும் 7 இடம் வந்துவிடும் என்று சொல்கிறார்கள். இவர்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய லெட்டர்பேடு கட்சிகளுக்கு பாமகவை கழித்து விட்டு அனைவருக்குமே வாக்கு வங்கி கிடையாது. பாஜக உள்பட யாருக்கு வாக்கும் கிடையாது. பாமகவிற்கு கொஞ்சம் சமூக வாக்குகள் இருக்கிறது, அவர்கள் சார்ந்த வன்னியர் வாக்கு இருக்கிறது. அதை கழித்து விட்டு இவர்கள் கூட்டணியிலே யாருக்குமே ஓட்டு கிடையாது. அத்தனை பேருக்கும் ஒத்த ஓட்டுக்காரங்க தான் எல்லாம். இல்லை, தமிழிசை வந்து கவர்னர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நின்று ஜெயிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு வந்து இது ஒரு நெருக்கடியாக மாறும், அண்ணாமலையை ஓரம் கட்டுறதுக்காக தமிழிசை திருப்பி உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு ஒரு பேச்சு அடிப்படுது. இல்லை, அந்த தேர்தலில் கவர்னர் பதவி வேண்டான்னு சொல்லிட்டு தேர்தலில் நிற்கிற அளவுக்கு தமிழிசைக்கு ஒரு நெருக்கடி எங்கேருந்து வருது? சில பேர் வந்து உயர்ந்த பதவிகளிலே இருக்கிறவர்கள் திடீரென்று வந்து 17வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று தகவல் வருகிறது. காஃபி டே ஓனர் கூட தற்கொலை செய்து கொண்டார். சாதாரண ரோட்டோரத்திலே காஃபி கடை வைத்திருக்கிறவனுக்கு கூட வந்து தற்கொலை எண்ணம் வராமல் இருக்கிற போது காஃபி டே ஓனருக்கு தற்கொலை எண்ணம் ஏன் வந்தது என்று கேட்பதை போல நீங்கள் சொல்றது. ஆளுநராக இருப்பதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை. அதை மீறி அவரை வந்து பரிசோதனை எளியாக பயன்படுத்தி ஏதாவது ஒரு தொகுதியிலே நிறுத்தலாம் என்று அவர் நினைத்தால் பொன் ராதாகிருஷ்ணனை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழிசை சவுந்தரராஜனை நிறுத்துகிறார்கள் என்றொரு தகவல் இருக்கிறது. அதற்கு ஆசைப்பட்டு தான் விஜயதாரணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே இவர்கள் எல்லாருமே இந்த கூண்டோடு கைலாசம் போவது என்று சொல்வதைப் போல ஜனநாயகத்திலே ஒரு தற்கொலை செய்யக்கூடிய வாய்ப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை பாஜகவுக்கு பயன்படுத்த பார்க்கிறார்கள். தலைவனே வந்து அதாவது தலைவனே தப்பி ஓடுறான், கண்ணு கட்டிய தூரம் வரைக்குமே இவர்கள் களத்திலேயே இல்லையே. ரோடு ஷோவே வந்து ரோடை பார்த்து நிற்கிறதே மக்கள் இல்லையே, இவங்க என்ன வெல்ல முடியும்? அவங்களால் வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, இந்தியா கூட்டணியில் திமுகவினுடைய பங்கு இல்லை அவங்களுடைய பங்களிப்போ இல்லை அவங்களுடைய பலமோ என்னவா இருக்குது? ஸ்டாலினை எப்படி நார்த் இந்தியா பார்க்குது? ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணி என்பதை இயக்கக்கூடிய ரிமோட் கண்ட்ரோலை போல இருக்கிறது திமுக. திமுக தான் வந்து அதற்கு ரிமோட் கண்ட்ரோலர். ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியே ராகுல் காந்தி தான் பிரதமராக வர வேண்டும் என்று தீர்மானம் போடுவதற்கு முன்னால், அவர்கள் கருத்து சொல்வதற்கு முன்னால் அவரை பிரதமராக ஆக்க வேண்டும் என்று துணிந்து பேசியவர் வந்து திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் சொன்னார். அதை அந்த அளவிற்கு காங்கிரஸினுடைய அந்த மதச்சார்பின்மையை கடந்த காலங்களிலே வந்து சமூக நீதிக்கு எதிராக கூட அவர்கள் நின்றிருக்கிறார்கள், மொழிக் கொள்கையிலே முரண்பட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட இன்றைக்கு அதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய தலைமையாக ராகுல் காந்தி முற்போக்கு சிந்தனையோடு இருக்கிறார். அவர் RSS கார்ப்பரேட்டை வந்து எதிர்க்காமல் இருந்தால் அவரையே பிரதம வேட்பாளராக கார்ப்பரேட்டுகள் செலவு செய்து அவருக்கு முன்வைப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு உறுதியான நிலைப்பாட்டை பேசுகிற காரணத்தினால தான் அவரை பப்பு என்றும் அவர் வெல்ல மாட்டார் என்றும் அவருக்கு இன்னும் மெச்சூரிட்டி வரவில்லை என்றும் இவர்களே ஒரு தகவல்களை ஊடகங்களின் வழியாக பரப்புகிறார்கள். ஆனால் அவர் போகிற இடமெல்லாம் திரளுகிற மக்கள் திரட்சி வந்து பார்க்கிற போது இவ்வளவு பெரிய கூட்டத்தை வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவராலையுமே கூட்ட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் எழுச்சி வந்து கொண்டே இருக்கிறது. எனவே திமுக அதற்கு முதன்மை கதாபாத்திரமாக திகழ்கிறது. நிச்சயமாக திமுகவுக்கான அந்த முக்கியத்துவம் தருவார்கள். நிச்சயமாக நீட் தேர்வு ஒழிப்பு போன்ற விஷயங்களை திமுக சாதித்துக் கொள்ளும் எதிர்காலத்தில். உங்களுடைய நேரத்துக்கு கருத்துக்கு ரொம்ப நன்றி சார்.